Hello aspirants, welcome to your Unlearning Space Daily Current Affairs. ஸோ நம்ம இன்னைக்கு ஆகஸ்ட் 12 டெய்லி நியூஸ் பேப்பரில் வந்து என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் இஸ் அபவுட் நாசா இன்வைட்ஸ் இஸ்ரோ டு ஜாயின் இட்ஸ் மூன் பேஸ் ப்ரோக்ராம். ஸோ நமக்கு தெரியும் ஆர்டமிஸ் அக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 2023 ஜாயின் ஆயிருக்கு. இஸ்ரோ அண்ட் நாசாவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளோரேஷனில் லைக் ஸ்பேஸ் டெக் கொலாபரேஷனில் இந்தியா யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய எம்ஓயூஸ் வந்து சைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லைக் மூன் மிஷனுக்காக லைக் இந்தியாவை இஸ்ரோவுக்கு வந்து இன்வைட் அப்படிங்கிறது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாசா வந்து பார்த்தீங்கன்னா மூன் பேஸ் ப்ரோக்ராம், ஸோ அது வந்து மூனுக்காக ஒரு பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அங்கே கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமில் அங்கே வந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேஷனுக்காக வந்து இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. In 2023, India joined Artemis Accord. It is a US-led space alliance. Okay, so set of principles, civil exploration-காக அவுட்டர் ஸ்பேஸில் மூன் மார்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து சில கண்ட்ரிஸோட டைப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியாவும் ஜாயின் பண்ணியிருந்தது. 27th கண்ட்ரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டமிஸ் அக்கார்டில் வந்து சைன் பண்ணாங்க. 70 கண்ட்ரிஸ் வந்து பார்ட் ஆஃப் ஆர்டமிஸ் ப்ரோக்ராமில் வந்துருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் அஸ்ட்ரானட் சுபன்ஷு சுக்லா 2025 இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியன் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எஸ்க்கு வந்து அனுப்பியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்தியன்ஸ் அஸ்ட்ரானட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேட் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ நாசா இஸ்ரோ சேர்ந்து நிசார் அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் மிஷன் ஒரு ஜாயிண்ட் ஸ்பேஸ் மிஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக தான் இதை வந்து நம்ம பண்ணுறோம். நமக்கு தெரியும் இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ககன்யான் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்தியன் அஸ்ட்ரோனட்ஸ்க்கு அந்த ட்ரைனிங் கொடுக்கறது லைக் ப்ரைவேட் ஆப்ரேட்டட் மிஷன் லான்ச்லாம் பண்ணுறாங்கல்ல, அதில் வந்து நம்ம இந்தியன் அஸ்ட்ரோனட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரைனிங், அங்கே ரெகரஸ் ட்ரைனிங் இந்த மாதிரிலாம் கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. லைக் டேட்டா ஷேரிங் ஆப்ரேஷன்ஸ் ஜாயிண்ட் வெஞ்சர் இந்த ஸ்பேஸ் மிஷனுக்கு நம்ம பிளான் பண்ணுறோம். ஹியூமன்ஸை வந்து ஆர்டமிஸ் ப்ரோக்ராம் மூலமாக நாசா வந்து மூணுக்கு வந்து இது பண்ண போகிறாங்க. ஸோ இஸ்ரோ வந்து ககன்யானோட ஸ்பேஸ் ஃப்ளைட் ப்ரோக்ராம் வந்து பிளான் பண்ணுறோம். ஸோ ஹியூமன் லேண்டிங் அந்த மூணு வந்து 2040 அப்படிங்கிறது வந்து நம்ம பிளான் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து நாசா வந்து பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸ் டெக் கொலாபரேஷனில் ஸோ இந்தியன்ஸ்க்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து லைக் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் இஸ்ரோக்காகவும் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். இது ப்ரிலிம்ஸில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர்ஸ். மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்தியா யூஸோட ஸ்பேஸ் டெக் கொலாபரேஷன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கேட்கலாம். ஸோ அதை வந்து பார்த்துக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் பாலிமர் நோட்ஸை வந்து 10 ரூபீஸ் 20 ரூபீஸ்க்கு வந்து சர்க்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஏன்னா நமக்கு தெரியும் இந்த பிளாஸ்டிக் நோட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து இப்போ நியூஸில் வந்து வந்துட்டு இருந்தது. ஸோ ஆர்பிஐ சென்ட்ரல் பேங்கோட சென்ட்ரல் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு செக்ஷன் 25 ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட் 1934க்கான ப்ரொபோசல் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ 1 பில்லியன் பீசஸ் ஆஃப் 10 ரூபீஸ் 20 ரூபீஸ்க்கான பாலிமர் பேங்க் நோட் வந்து ட்ரையல் பேசிஸில் வந்து இது பண்ணுறக்காகவும் அதை ரெகுலரைஸ் பண்ணுறக்காகவும் அதே மாதிரி அந்த சக்ஸஸ்ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணால் லோயர் டினாமினேஷன் தான் பண்ணுங்கிறதுக்காக நம்ம இதை பண்ணுறதாகவும் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்குது. ஸோ அதனால் வந்து இது இப்போது சூனா வந்து இது ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஜஸ்ட் நியூஸ். ஆர்பிஐ லைக் கரன்சி பிரிண்ட் பண்ணுறது யார், லைக் சிப்சில் ஆர்கனைசேஷனாக என்ன, இந்த மாதிரிலாம் வந்து சில இதெல்லாம் இன்ஸ்டியூஷன்ஸ் பற்றி சென்ட்ரல் பேங்க் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மான்சூன் நமக்கு தெரியும் எல்லைனோ இயர் அப்படின்னு சொல்கிறோம், லைக் ட்ரையஸ்ட் இயர் அப்படிங்கிறது சொல்கிறோம். கேரிஃப் சீசனோட கிராப் ஈல்டு அதே மாதிரி கிராப் அவுட்புட் வந்து குறையும். அதுலேயும் மேஜராக வந்து நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய லைக் ஆயில் சீட்ஸு, காட்டன் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் இந்தியா வந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய டிபெண்டன்சி வந்து வந்துருங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், அக்ரி மினிஸ்ட்ரி கொடுத்த டேட்டா வந்து இந்தியன் ஃபார்மர்ஸ் இந்த கரண்ட் கேரிஃப் சீசனில் 350 லேக் ஹெக்டாருக்கு நமக்கு அக்ரி கிராப் கல்டிவேஷன் நடந்திருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் காட்டிலையும் 20% ட்ராப் நடந்திருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் 442 லேக் ஹெக்டாரில் நம்ம வந்து கிராப் கல்டிவேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த ரெயின்ஃபால் வந்து கரெக்டான சீசன் வராதனால 20% ட்ராப் அப்படிங்கிறது பார்க்குறோம். அதுவும் ஆயில் சீட்ஸோட கேப்பெல்லாம் 39% போகுது, பல்சஸ்க்கு 21% போகுது, காட்டனுக்கு 23% போகுது. ஸோ தீஸ் ஆர் கேரிஃப் கிராப்ஸ். எம்எஸ்பி ஃபிக்ஸ்டு பை த கேபினெட் கமிட்டி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் நமக்கு மெயின்ஸில் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3ல் எக்கனாமி, அக்ரோ எக்கனாமி இல்லைனா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் வந்து கேட்கலாம்.
இதோட கோர் பேசிக்ஸ் எல்லாமே ஜாகிரஃபி, லைக் இந்தியன் ஜாகிரஃபியோட, லைக் இந்தியாவோட கிராப் பேட்டர்ன், கிளைமேட் இதை மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் கிராப்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல். ஸோ பாருங்கள், இந்த 3 கமாடிட்டியுமே இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா $25 பில்லியன் கிட்ட நம்ம வந்து இம்போர்ட் பண்ண வேண்டியதாக வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி பிலோ நார்மல் அந்த மான்சூன் வந்து நடந்திருக்கு. 38% வந்து பிலோ நார்மல் லாங் பீரியட் ஆவரேஜில் வந்து நடந்திருக்கு. இது வந்து 1901க்கு அப்புறம் இந்த செஞ்சுரியே வந்து 6th ட்ரையஸ்ட் ஜூன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ 2014, 2009, 1926, 1905, 1923க்கு அப்புறம் இதுதான் ட்ரையஸ்ட் ஜூன் அப்படிங்கிறது பார்க்குறோம். பிகாஸ் ரெயின்ஃபால் டெஃபிஷியட் நல்லாவே வந்து இருந்தது இந்தியாவில். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பருக்கு வந்து இந்த ஃப்ளவரிங் லைக் அது ஈல்டுவாக மாறுறதுக்கு ஒரு ப்ராப்பர் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது வந்து வேணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் பெரு ஈக்குவேடரில் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஸ்ட்ராங் எல்னினோவாக மாறுச்சுன்னா அந்த எல்னினோ வந்து ஈவன் பெர்சிஸ்ட் அப் டு மார்ச் 2027 வின்டர் சீசன் வரைக்கும் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவோட ராபி சீசன்ஸையும் எஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அக்ரோ கிளைமேட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த எல்னினோ அந்த டெம்பரேச்சர் சூப்பர் எல்னினோவாக மாறினா ராபி ஆர் வின்டர் ஸ்ப்ரிங் கிராப்ஸ் எஃபெக்ட் பண்ணும். ஷார்ட் வின்டராக போயிடுச்சுன்னா வீட்டு, மஸ்டர்டு, பொட்டேட்டோ ஈல்டை வந்து அது எஃபெக்ட் பண்ணும். ஸோ ராபி சீசன்லேயும் இந்தியாவோட கிராப்போட ஈல்டு வந்து குறையிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி யுனைடெட் நேஷனோட ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அவங்க ரிலீஸ் பண்ண ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜூலையில் வந்து ரொம்பவுமே ஹையாக வந்துருக்கு. ரீசன் இந்த மாதிரி எல்னைனோ லைக் ட்ரை சீசன், இதுதான் ரீசன் சொல்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெஜிடபிள் ஆயில் ப்ரைஸஸ் ஒரு கன்சர்ன். பிகாஸ் வி ஆர் நியர்லி 50% இம்போர்ட் டிபெண்ட் ஆன் வெஜிடபிள் ஆயில். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த தினசரி இருக்கக்கூடிய அந்த வெஜிடபிள் ஆயிலில் இந்தியா இம்போர்ட் டிபெண்டில் தான் இருக்குது. லைக் பாம் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், சாஃப்ளவர் ஆயில், மஸ்டர்ட் ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில்லாம் இந்தியாவில் கல்டிவேட் பண்ணியிருந்தால் கூட நம்ம இம்போர்ட் டிபெண்ட் தான் இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில இதை வந்து நம்ம பயோஃபியூல் ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். பெட்ரோலியம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கிறதுனால மேபி பெட்ரோல் அந்த டீசல் ஆல்டர்னேட்டாக சோயாபீன், ரேப்சீட், பாம் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணால் எகெயின் நம்ம அந்த பேஸ்கெட்டில் வெஜிடபிள் ஆயில் அப்படிங்கிறது இம்போர்ட் டிபெண்டில் வந்துடும். கவர்மெண்ட்டுக்கு வந்து ரைஸ் அண்ட் வீட் இனஃப் ஸ்டாக் வந்துருக்கு. ஜூலை 1 படி 92 மில்லியன் டன் நம்ம வச்சுருக்கிறோம். நமக்கு ரெக்குயர்மெண்ட்டே வந்து 41 மில்லியன் டன் தான். ஸோ தி ஸ்டாக்ஸ் இன் பப்ளிக் குடோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுட் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். எப்பவுமே வீட் அண்ட் ரைஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா சர்ப்ளஸாக தான் மெயின்டைன் பண்ணுது. லைக் இன்டூ 3 times தான் நம்ம சர்ப்ளஸ் மெயின்டைன் அப்படிங்கிறது வந்து பண்ணுறோம். அதில் பிரச்சனை கிடையாது. பட் பல்சஸில் கொஞ்சம், காட்டனில் கொஞ்சம் பிரச்சனை வரலாம். வெஜிடபிள் ஆயில் சீட்ஸ், தட் இஸ் ஆயில் சீட்ஸில் வந்து பிரச்சனை அப்படிங்கிறது வந்து வரலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸில் உங்களுக்கு GS3 அப்படின்னு சொல்லியாச்சு, அக்ரிகல்ச்சர் அண்ட் எக்கனாமின்னு சொல்லியாச்சு. இது மாதிரி இருக்கக்கூடிய பேசிக்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்து இந்தியன் ஜியாகிரஃபியோட லைக் சாப்டர் வைஸாக வந்து இந்தியாவோட ட்ரைனேஜ் பேட்டர்ன், இந்தியாவோட கிளைமேட், இந்தியாவோட அக்ரிகல்ச்சர், இந்தியாவோட கிராப் பேட்டர்ன்ஸ், இந்தியாவோட கிராப்பிங் சீசன், இந்தியாவோட இண்டஸ்ட்ரி இதெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த மாதிரி ஆர்டிக்கல் படிக்கிறப்ப ஹோலிஸ்டிக்காக வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ அதனால் இந்த ஆர்டிக்கலை வந்து கவனமாக ஒரு டைம் எடுத்து பாருங்கள். ஸோ இதுக்கு நம்ம வந்து லைக் PIB அந்த மாதிரி நியூஸ் வரும்போது கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் லைக் MSP இதெல்லாம் வந்து நம்ம அதில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கெட்லேருந்து டெல்லியில் வந்து ஃப்ளைட்டோட பைலட்டில் வந்து அவருக்கு வந்து ட்ரக் டெஸ்ட்டில் வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்திருக்கு. இதுக்கு வந்து லைக் இந்தியாவோட லைக் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோவாக இருக்கட்டும், லைக் பைலட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடிய பர்சனல்ஸ் வந்துக்கு இந்த மாதிரி ட்ரக் டெஸ்ட்லாம் பாசிட்டிவாக இருந்தால் என்ன பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள், இந்தியாவோட ஏவியேஷன் சேஃப்டி ரெகுலேட்டர் DGCA, தென் ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ இந்த இன்சிடென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வி நோ தட் லாஸ்ட் இயர் ஒரு ஏர் இண்டியா கிராஷ் வந்து இந்தியாவில் வந்து நடந்தது. லைக் அகமதாபாத் டு லண்டன் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் 5 மினிட்ஸில் வந்து கிராஷ் ஆச்சு. அதை வச்சு நமக்கு இந்த டைம் வந்து இந்த ஃப்ளைட்டோட அந்த பிளாக் பாக்ஸ், ஆரஞ்சு பாக்ஸ் அப்படிங்கிறலாம் கொஷின் கேட்டிருந்தாங்க. ஈவன் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் பற்றிலாம் கேட்டிருந்தாங்க. அதனால் அந்த AAIB லைக் DGCA இவங்க வந்து சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் அப்படிங்கிறது வயலேஷன் ஆஃப் ஏவியேஷன் சேஃப்டி அப்படிங்கிற சொல்கிறாங்க. லைக் ஒரு கன்ஃபார்ம்டு கேஸ் இந்த சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தது அப்படின்னு சொன்னால் ஈவன் லைசன்ஸ் கேன்சலேஷன் வரைக்கும் வந்து பண்ண முடியும். ஃபஸ்ட்டு டைம் ஒரு வார்னிங் மாதிரி பண்ணுறாங்க. ஈவன் ரிப்பீட்டட் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா லைசன்ஸ் கேன்சலேஷன் வரைக்கும் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல்
ஸோ நம்ம பைலட்ஸ் வந்து லைக் செல்ஃப் மெடிகேஷனுக்காக வந்து எடுக்கலாம், ப்ரிஸ்கிரைப்டு ட்ரக்ஸ் தான் எடுக்கணும். அப்படி வந்து அவங்க எங்கே வேணால் வந்து அதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, வாங்கி யூஸ் பண்ணாங்கன்னா அங்கேயும் ட்ரக் டெஸ்ட் வந்து பாசிட்டிவாக காமிக்கும். ஸோ பைலட்ஸ் வந்து பாருங்கள், காமன் கோல்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ் வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம லோக்கலில் வாங்கக்கூடாது, அங்கே சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ்க்கான இது வந்து வந்துடும். ஸோ அப்போ பாசிட்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்தது அப்படின்னு சொன்னால் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வச்சு ரீஹாபிலிட்டேஷன் டி அடிக்ஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து பண்ணுறாங்க. இந்த நெக்ஸ்ட் டைம் டியூட்டிக்கு போகும்போது அவங்க டெஸ்ட் வந்து நெகட்டிவ் வந்தால் தான் அவங்க டியூட்டிக்கு போக முடியும். அதே மாதிரி ஒரு டைம் அந்த ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து பாசிட்டிவ் அந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஈவன் இம்ப்ரிசன்மெண்ட் கூட நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு நார்மல் நியூஸானா கூட இப்போ ரீசெண்டாக அந்த ஏர்கிராஃப்ட் கிராஷு, அதே மாதிரி டிஜிஎஸ்ஏ, டிஜிசிஏ, இந்தியாவோட ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, லைக் உதானோட 2.2 ப்ரோக்ராம் லான்ச் பண்ணிக்கிறாங்க. இப்படிலாம் நீங்கள் லிங்க் பண்ணி ஒரு காமனாக எந்த கொஷின் வேணால் கேட்கலாம். ஸோ அதனால் இது வந்து நீங்கள் பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் பிரிக்ஸ். நமக்கு தெரியும் பிரிக்ஸ் வந்து இந்தியா தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போகுது இந்த வருஷம். கல்ச்சரல் மீட்டிங், லைக் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங், லைக் எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ் மீட்டிங், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ பேமெண்ட் சிஸ்டம்ஸை லிங்க் பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, லைக் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சிஸ். ஸோ ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ஒர்க்கிங் டு இன்க்ரீஸ் யூஸ் ஆஃப் ருபி இன் கிராஸ் பார்டர் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பேமெண்ட்ஸ். ஸோ கிராஸ் பார்டர் பேமெண்ட் நம்ம வந்து ரஷ்யா கூடலாம் வந்து ஈவன் ருப்பியில் ட்ரேட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் கூட மோர் தென் அந்த 10 மெம்பர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க கூட வந்து ருப்பியை வந்து இன்டர்நேஷனலைசேஷன் பண்ணுறக்கும் இது யூஸ் ஆகும். டீடாலரைசேஷன் பண்ணுறக்கும் இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். யூனோ தட் ட்ரம்ப் யூஎஸோட பிரசிடெண்ட்டாக வந்த பிறகு டாலர் அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய இதாக பார்க்குறாரு. பிரிக்ஸ் மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து லைக் செப்பரேட் பேமெண்ட் சிஸ்டம் பற்றி பேசினாலே ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இதெல்லாம் வந்து இம்பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ பேமெண்ட்ஸ் லோக்கல் ட்ரேடில் வித்தின் மெம்பர் கண்ட்ரிஸ்குள்ள டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது லைக் ஃபாஸ்ட்டாக சீப்பராக பண்ணணும் அப்படின்னா லோக்கல் கரன்சியில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பாருங்கள், லைக் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணும், டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிற ரீட்டைலையும் பண்ண முடியும், டிரான்சாக்ஷன் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஈவன் இந்தியாவில் வந்து யூபிஐ நம்ம எப்படி பண்ணணும்னு தெரியும், இன்ஸ்டன்ட் பேமெண்ட் சிஸ்டம் எப்படி சக்ஸஸாக போயிட்டு இருக்குன்னு தெரியும். பட் இன்டர்நேஷனல் லெவலில் ரெமிட்டன்சஸை வந்து சம்டைம்ஸ் 3-4 நாள் ஆகலாம், 1 வீக் ஆகலாம், இந்த டிலேலாம் வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் சிஸ்டமை டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் கூட லிங்க் பண்ணி ஈவன் இந்தியாவோட சிபிடிசியை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் இந்தியாவோட கரன்சியை வந்து நம்ம சர்க்குலேட் பண்ணோம்னா லோக்கல் கரன்சிக்கான ஒரு லைக் ஒரு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாருங்கள், யுஏஇ, மொரிஷியஸ், மால்தீவ்ஸ், இந்தோனேஷியா கூட இந்தியா வந்து இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காக லோக்கல் கரன்சி ட்ரேடுக்காக சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணும்போது பிரிக்ஸோட பண்ணும்போது இன்னும் எஃபோர்ட் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது கோர் எக்கனாமி ப்ரிலிம்ஸில் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அதை கவனமாக வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஈவன் மெயின்ஸில் கூட இதை மாதிரி வந்து கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸ் லைக் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன்ஸ், இந்தியா மெம்பராக இருக்கக்கூடிய பிரிக்ஸ் மாதிரி வந்து எக்கனாமிக் ஆர்கனைசேஷன், அதை பற்றி பேப்பர் 3ல் வந்து கேட்கலாம், இல்லை பேப்பர் 2ல் பிரிக்ஸ் பற்றி கேட்கலாம், எக்கனாமிக் இனிஷியேட்டிவ்ஸ் பற்றிலாம் கேட்கலாம். அதனால் மெயின்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட், இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் கவனமாக வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லைக் கவர்மெண்ட் வந்து பிஎம் இ-டிரைவ் ஸ்கீம் பற்றி வந்து டைம்லைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிஎம் எலக்ட்ரிக் டிரைவ் ரெவல்யூஷன் இன் இன்னோவேட்டிவ் வெஹிக்கிள் என்ஹான்ஸ்மெண்ட். ஓகே, 2 இயர்ஸ்க்காக ஸோ மார்ச் 2028 வரைக்கும் இன்சென்டிவ் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லைக் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் எலக்ட்ரிக் 2 வீலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500 rupees வரைக்கும் பெர் கிலோமீட்டருக்கு இன்சென்டிவ் இது பண்ணலாம், 5000 வரைக்கும் பெர் வெஹிக்கிளுக்கு வந்து இது பண்ணலாம். ஸோ இது வந்து பீரியட் 2025 to 2028 வரைக்கும் சொல்லி அந்த டைம்லைன் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நார்மலான நியூஸ், ஜஸ்ட் வந்து தெரிஞ்சிச்சுங்க. நெக்ஸ்ட் பார்லிமெண்ட்டில் வந்து MSME அமெண்ட்மெண்ட் பில் 2026. ஸோ நமக்கு இந்தியாவில் வந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் ஆக்ட் 2006, அதுக்கப்புறம் சின்ன சின்ன அமெண்ட்மெண்ட் பண்ணி அதுக்கான க்ரைட்டீரியாலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். அது வந்து ப்ரிலிம்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. மெயின்ஸ்லேயும் இந்த எம்எஸ்எம்இஸ் பற்றி GS3ல் லைக் ஸ்கில் இந்த மாதிரி இடத்துலாம் வந்து லைக் எம்எஸ்எம்இ செக்டர், இண்டஸ்ட்ரி செக்டர்லாம் கொஷின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், இப்போ கொண்டு வந்த ப்ராடர் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் MSME அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு என்னென்னா MSME க்ரோத்தை இன்சென்டிவைஸ் பண்ணணும், MSMEயோட லைக் அவங்களோட ஸ்கேலை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், மாஸ் லெவல் ஆஃப் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட் கொண்டு க்ரியேட் பண்ணணும்.
ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இண்டெக்ஸை வந்து நம்ம அவங்களுக்கு எப்பவுமே வந்து ஸ்ட்ரீம்லைன் இது பண்ணியிருந்துருக்கணும். காம்ப்ளைன்ஸ் ப்ரொசீஜர் வந்து ப்ரொமோட் பண்ணணும். லைக் ஜிஎஸ்டி, லைக் ஆர்கனைஸ்டு செக்டராக மாற்றுறது, இந்த மாதிரிலாம் பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் எம்எஸ்எம்இ இடி அமெண்ட்மெண்ட் பில். ஸோ இது ப்ரைமரி பர்பஸ். ஓகே, ஹோலிஸ்டிக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இன் அவர் சூப்பர் 50 மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் பிஐபியோட வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது பண்ணுறோம். அதில் தான் இந்த மாதிரி ஆர்டிகல்ஸை வந்து நம்ம ஒரு எடிட்டோரியல் லெவலுக்கு நம்ம வந்து டிஸ்கஷன் அப்படிங்கிறது வந்து பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம நியூஸ் பேப்பர், டெய்லி நியூஸ் பேப்பரில் நம்ம எலாபரேட்டாக இதை வந்து நம்ம பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், எம்எஸ்எம்இ கிளாசிஃபிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனை அப்டேட் பண்ணுறது, மீடியேஷன் ஆர்பிட்ரேஷன் ப்ரொவிஷன்ஸ், லைக் பேமெண்ட்டில் வந்து லைக் ஏதாவது டிஸ்பியூட் வந்துருந்துருக்கலாம், அதே மாதிரி கவர்மெண்ட் கிட்ட வந்து ப்ரொக்யூர் பண்ணுறதுல வந்து எம்எஸ்எம்எஸ்க்கு வந்து இஷ்யூஸ் வந்துருக்கலாம், அது மாதிரி. ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் பற்றி, அதே மாதிரி டியூ ரெக்கவரி வந்து எந்த மாதிரி பண்ணுறது, அதே மாதிரி அதுக்கான ஃப்ரேம் ஒர்க் எப்படி ரிவைஸ் பண்ணுறது, மைனர் அஃபென்சஸை டீக்ரிமினலைஸ் பண்ணுறது, லைக் ஜன் விஸ்வாஸ் பில் நம்ம பார்த்துருப்போம் 2.0, ஸ்ட்ரென்தன் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். ஸோ தீஸ் ஆர் த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எம்எஸ்எம்இடி அமெண்ட்மெண்ட் பில் 2026. ஓகே, ஸோ இதெல்லாம் பிரைமரி அப்ஜெக்டிவாக வச்சுருக்கிறாங்க. பட் எம்எஸ்எம்இ இந்தியன் எக்கனாமிக் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுது, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்போர்ட் பண்ணுது, எம்எஸ்எம்இயோட டேர்ன் ஓவர், அதையோட வந்து பார்த்தீங்கன்னா மெஷினரி இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸில் கொஷின் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த பில்லை பற்றி மட்டும் நம்ம வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எலிஃபேண்ட் டே. ஸோ அந்த 60% ஆஃப் வேர்ல்டு வைல்டு ஏஷியன் எலிஃபேண்ட் வந்து இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ இந்த வேர்ல்டு எலிஃபேண்ட் டேக்கு இந்தியா வந்து அதோட கன்சர்வேஷனோட இம்பார்ட்டன்ஸ், அதோட ஹேபிடேட் டிஸ்ட்ரக்ஷன், எலிஃபேண்டோட டெத்து, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்ல வந்து நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி இந்தியா வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ கீ ஸ்டோன் ஸ்பீசியஸ், இட்ஸ் சப்போர்ட் பயோடைவர்சிட்டி. ஏன்னா ஒரு எலிஃபேண்ட் ஒரு ஃபாரஸ்ட்டை எப்படி பேலன்ஸ் பண்ணுது, அது எப்படி வந்து ஃபாரஸ்ட்டை ஹெல்த்தியாக வச்சுக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எக்கலாஜிக்கல் பேலன்ஸ்க்கு எலிஃபேண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீஸ்டோன் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட வைல்ட் லைஃப் பாப்புலேஷனோட எஸ்டிமேட் வந்து 22,446. டோட்டலி 33 எலிஃபேண்ட் ரிசர்வ்ஸ் அக்ராஸ் வேரியஸ் ஸ்டேட்ஸில் நம்ம வச்சுருக்கிறோம். 150 எலிஃபேண்ட் காரிடார்ஸை நம்ம ஐடென்டிஃபைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்தியா லான்ச்சு ப்ராஜெக்ட் எலிஃபேண்ட் ப்ரோக்ராம் இன் 1992, லைக் ப்ராஜெக்ட் டைகர் மாதிரி நம்ம வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் எலிஃபேண்ட் ரிசர்வ்ஸ் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணுறாங்க. லைக் எலிஃபேண்ட் காரிடார்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதெல்லாம் எலிஃபேண்ட்டை யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாத்வேங்கிறத நம்ம வந்து ப்ரொடக்ட் பண்ணுறோம். தென் எலிஃபேண்ட்டுக்கான ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்டர்ன் காட்ஸ், அது ஒரு பெரிய ஏரியா. தென் சென்ட்ரல் இந்தியா, ஈஸ்ட் இந்தியா, ரீஜன் வைஸாக பிரித்து எங்கெல்லாம் எலிஃபேண்ட் பாப்புலேஷன் இருக்கும் நம்ம அதையும் வந்து ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது வந்து என்விரான்மெண்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி, பிகாஸ் எலிஃபேண்ட்டோட இந்த லைக் ஸ்பீசிஸோட இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், ஹேபிடேட், இதை பற்றிலாம் நம்மளுக்கு வந்து ப்ரிலிம்ஸில் கொஷின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பிஏபியில் வந்துருக்கு. ஸோ இதுவும் நம்ம சூப்பர் 50யோட மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் இதை வந்து எலாபரேட்டாக வந்து நம்ம அங்கே டிஸ்கஷன் அப்படிங்கிறது வந்து கொடுப்போம். ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான நியூஸாக வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து என்னென்ன இருக்கோ அதை வந்து டெய்லியும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. தென் மந்த் எண்டில் ஸோ we are going to consolidate டே டு டே அந்த கரண்ட் அஃபேர்ஸை கன்சால்டேட் பண்ணி லைக் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து சப்ஜெக்ட் வைஸாக பிரித்து உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸாக பிடிஎஃபாக வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதனால் நோட்ஸ் எடுக்க டைம் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்துட்டு அந்த பிளாகை மட்டும் ரிவைஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.